ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் நான் பர்டிகுலராக எந்த டாப்பிக்கும் நான் இன்னைக்கு எடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு ஃப்ளோவில் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அண்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது சொல்ல வருதா? பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி ஜென்ரலாக ஏதாவது யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வருதா? உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஸோ யூனிவர்ஸ் ஏதாவது கைடன்ஸ் நம்ம சொல்ல வேண்டாம், ஏதாவது சைன் காமிக்குதா? உங்களுக்கே தெரியாத விஷயங்கள் ஏதாவது சொல்ல வருதா நம்ம பார்க்கலாம். அது பார்த்துட்டு உங்க பர்சனோட லைஃப்ல என்ன போயிட்டு இருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்களோட எனர்ஜி என்ன, அவங்களோட சுச்சுவேஷன் என்ன, இப்ப ரைட் நவ் இந்த வீடியோ பார்க்குற டைம்ல என்ன மாதிரியான ஒரு எனர்ஜில இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஏஞ்சல் கைடன்ஸ் பார்த்துடலாம். இது கலெக்டிவ் ரீடிங், பைல் செலெக்ஷன் கிடையாது. அண்ட் ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டேரோ கிளாஸும் இருக்குது, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வியூவர்ஸ், உங்கள் லைஃப்பில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது சொல்ல வருதா, என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இது வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப் எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேற என்ன மனசில் நினச்சிக்கிட்டாலும் சரி, ஏதாவது கரியர் வைஸ், ஹெல்த் வைஸ், நீங்கள் எது வேணாலும் நினச்சிக்கலாம். உங்கள் பிஸ்னஸ் இல்லை ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் பர்சன் யாரை வேணாலும் நினச்சிக்கலாம். ஸோ அது ரிலேட்டடாக யூனிவர்ஸ் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ரிலேட்டடாக யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி ரிலேஷன்ஷிப்னு நினச்சிங்கனாலும் உங்கள் விஷ் தான், ஓகேவா? உங்கள் பர்சனை பற்றி நினச்சிங்கனாலும் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லணும். உங்களை யாரோ வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க, சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, சரியா? உங்களுக்கு யாரோ துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க, அது வந்து உங்களுக்கே தெரில. உங்க கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், உங்க க்ளோஸ் சர்க்கிளா இருக்கலாம், உங்க ஃபேமிலியில இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்லை நீங்க ரொம்ப நம்புற ஒரு பர்சன், ஓகே, உங்க கொலீக்ஸ் யாரா வேணாலும் இருக்கலாம். பட் உங்ககிட்ட வந்து ஒரு டூ ஃபேஸ் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்னு யூனிவர்ஸ் சொல்லுது, சரியா? அது யாரு என்னன்னு பர்டிகுலரா உங்களுக்கு தான் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க யாருன்னு யோசிங்க. உங்க இன்ட்யூஷன் யாரை சொல்லுதுன்னு யோசிங்க. ஸோ நீங்க அவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா உங்ககிட்ட டூ ஃபேஸ் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க முன்னாடி ஒரு மாதிரி நீங்க இல்லாதப்ப அவங்க வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க உங்க சீக்ரெட்ஸ், எஸ்பெஷலி இப்போ ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இல்லை நீங்க பிஸ்னஸே ஜாபே ஒரு புது ஜாப் போறீங்க, இல்லை பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா அதை சீக்ரெட்டா வைக்காம ஜஸ்ட் எல்லாத்துக்கிட்டையுமே நீங்க வந்து அதை ஷேர் பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப இன்னசென்ட்டா நம்ம ஷேர் பண்ணுவோம்ல ஒரு சந்தோஷத்துல, எல்லாமே வந்து நீங்க எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறீங்க, சரியா? ஸோ சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ உங்க ரிலேஷன்ஷிப்லயே வந்து ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா அது நீங்களும் உங்க பர்சனும் வந்து பேசி அதை முடிக்க பாருங்க. தேர்ட் பர்சனை வந்து இன்வால்வ் ஆக விடாதீங்க, ஓகே? அதுவே உங்களுக்கு வந்து பிரச்சனையா ஆகும். ஸோ சீக்ரெட்ஸை வந்து உங்களுக்குள்ள வைங்க, யார்கிட்டையுமே வந்து நீங்க சொல்லாதீங்க. அது மெயினான ஒரு விஷயம். அண்ட் நிறைய டென்ஷனா இருக்கீங்க, நிறைய ஓவர் திங்க் பண்றீங்க, என்னென்னமோ நினைக்கிறீங்க. ஐ மீன் என்னெல்லாம் நடக்க போறது இல்லையோ அந்த விஷயத்தை பத்திலாம் நீங்க ஓவர் திங்க் பண்றீங்க. யூஸ்வலா நம்ம என்ன ஓவர் திங்க் பண்ணுவோம்னா, ஃபியூச்சர்ல எது நடக்காதோ அதை பத்தி தான் ரொம்ப யோசிப்போம்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ உங்க லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கு, ஓகே? ஐ திங்க் நீங்க ரொம்ப வந்து இமோஷனலான பர்சன் நினைக்கிறேன். ரொம்ப லவ் அதிகம் கொடுக்குற பர்சன், எல்லாரும் ஈஸியா நம்புற பர்சன், ரொம்ப அப்பாவியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை ஈஸியா ஏமாத்திடுவாங்க, உங்க கேரக்டரை வந்து ஈஸியா யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா எல்லா கார்டும் பார்க்கும்போது இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்குற வியூவர்ஸ் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ லைஃப்ல வந்து மாத்திக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், அந்த மாதிரியான ஒரு கட்டாயத்துல தான் இருக்கீங்க. நிறைய ஓவர் திங்க் பண்ணாதீங்க. நீங்க பிசினஸே ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் உங்க இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி
ரிலாக்ஸா ஒரு 2 டேஸ் ஒரு 1 வீக் வந்து ஒரு பாஸ் எடுத்துட்டு ஒரு சைலண்டா நல்லா யோசிச்சீங்கன்னா, உங்களுக்கே ஒரு அழகான ஒரு வழி கிடைக்கும். ஓகே. ஃபியூச்சர் வந்து ரொம்ப அழகா போகும். இப்ப நீங்க எதுல மாட்டிட்டு இருக்கீங்கன்னா, உங்களோட எண்ணங்கள், உங்களோட உணர்ச்சிகள், உங்க எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் அதுவே உங்கள சுத்தி கட்டி போட்ட மாரி தெரியுது. ரொம்ப ரொம்ப ஓவர் திங்க் பண்றீங்க. ஓவர் திங்க் பண்றீங்க. அத எப்படி காமிக்கிறதுன்னு தெரியாம, யார்ட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம, எல்லாமே சொல்லிட்டு இருக்கிற மாரி இருக்கு. ஆ உங்க டென்ஷன் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாரி இருக்கு. உங்க கோவத்த வந்து மத்தவங்க கிட்ட காமிக்கிற மாதிரி, அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. ம் இது 2 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா எனக்கு தெரியுது. இதுல வந்து நீங்க சப்போஸ் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல, ஆ அது வெளில வர்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. நீங்க எல்லா கார்டையுமே வந்து இந்த டாட் எல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். நீங்க யார்ட்டயோ சொல்றீங்க, சரியா? ஏதோ உங்களுக்கு ஒரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னா, அத வந்து நீங்க யார்ட்டயோ அத ஷேர் பண்றீங்க, அத சொல்றீங்க. சீக்ரெட்ட வந்து சொல்றீங்க எல்லாத்துட்டயும். ஸோ அவங்க வந்து எந்த மாரியான ஒரு ஃபேஸ்ல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க நம்பி சொல்றீங்க. பட் அவங்க வந்து உங்களுக்கு துரோகம் பண்ற ஒரு பெர்சனா கூட இருக்கலாம். நான் எல்லாரையுமே சொல்லல. ஓகே. இது ஜெனரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ நான் எல்லாருமே சந்தேகப்படுங்கன்னு நான் சொல்லல. பட் கண்டிப்பா நீங்க இந்த சீக்ரெட்ஸ் சொல்லும்போது நல்லா யோசிச்சு என்ன பேசணுமோ அத மட்டும் பேசுங்க. இப்ப அந்த கார்டு, இந்த கார்டெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. டாட்ட கனெக்ட் பண்ணா உங்களுக்கு அழகா உங்களுக்கே ஒரு சொல்யூஷன் தெரியும். சோ நீங்க பிரைவேட்டா இருக்கிற விஷயத்த நீங்களே வெளியில சொல்லி அத பப்ளிக்க்கு வந்து கொண்டு வர மாதிரி போயிட்டு இருக்கிற மாரி தெரியுது. உங்க பிஹேவியர்ல நீங்க மேபி மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம். எந்த ஒரு பின்விளைவுகளும் யோசிக்காம நீங்க ஸ்டெப் எடுக்கலாம். அதனால பப்ளிக்ல தெரியறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிச்சு பண்ணுங்க. அண்ட் உங்கள பத்தி இப்ப மேபி நெறைய பேர் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆர் உங்ககிட்டயே உங்க சீக்ரெட்ட தெரிஞ்சவங்க கூட உங்கள பத்தி வேற யார்ட்டயாவது வந்து உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி ஷேர் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரூமர் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதில் கேர்ஃபுல்லா இருங்க. அண்ட் ஓகே. உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துச்சுன்னா சாரி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ சில பேரோட மாஸ்க்லாம் வந்து உங்களுக்கு தெரிய போகுது. சரியா? அவங்க என்ன ஒரு மோட்டிவ்ல உங்ககிட்ட பழகுறாங்க. இப்ப நீங்க ரிலேஷன்ஷிப்ன்னு எடுத்துக்கிட்டாலுமே, உங்க பெர்சன் மேல உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா, அவங்க மாஸ்க்லாம் குயிக்காவே வந்து கலரப் போகுதுன்னு சொல்லலாம். உங்க ஹார்ட்ட வந்து புரொடெக்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஏன் ஓவர் திங்க் பண்றீங்கன்னா, அம் மத்தவங்க வந்து உங்கள ரொம்ப ஹர்ட் பண்ண ஈஸியா நீங்க அலோவ் பண்றீங்க. அது பண்ணாதீங்க. அலோவ் பண்ணாதீங்க. யாரு என்ன சொன்னாலும் ஜஸ்ட் உங்களுக்கு உங்கள பத்தி தெரியும். ஸோ அத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க ஹார்ட்ட வந்து புரொடெக்ட் பண்ணுங்க. நீங்க ரொம்ப ஈஸியா ஹர்ட் ஆயிடுறீங்க. சரியா? நீங்க அடுத்தவங்க சொல்றத வந்து மோஸ்ட்லி நீங்க வந்து எதுவும் டிஸ்கஸ் பண்ணாம இருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணாம சைலன்ட்டா நீங்க கொண்டு போனீங்கன்னா, அது ரொம்ப நல்லது. உங்கள யாரும் ஹர்ட்டும் பண்ண மாட்டாங்க. நீங்க ஓவர் திங்க்கும் பண்ண மாட்டீங்க. ஸோ மத்தவங்க பேசுறத நீங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, நார்மலாவே வந்து உங்களுக்கே ஒரு டவுட் வர ஆரம்பிச்சுரும். ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ அதெல்லாம் வேணாம். ஏன்னா இத பார்க்கும்போது நீங்க நெறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற மாரி இருக்கு. எஸ்பெஷலி சீக்ரெட்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணாதது வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக்கா நான் பார்க்குறேன். ஸோ அதான் யூனிவர்ஸும் உங்களுக்கு சொல்ல வராங்க. இதுதான் இப்ப உங்க லைஃப்ல போயிட்டு இருக்கு. இது நீங்க எதுக்கு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ உங்க ஸ்டேட்டஸ் என்ன? உங்களோட எனர்ஜி இப்ப என்ன உங்க லைஃப்ல போயிட்டு இருக்கு? யூனிவர்ஸ் என்ன சொல்ல வருதுன்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் உங்க பெர்சனோட லைஃப்ல என்ன போயிட்டு இருக்கு? அவங்க என்ன மாரியான எனர்ஜில இருக்காங்க ரிலேஷன்ஷிப்ல அப்படிங்கிறத நம்ம பார்த்தரலாம். உங்க பெர்சனோட எனர்ஜி ஆர் சிச்சுவேஷன் யூனிவர்ஸ் ஏதாச்சும் ஷிஃப்ட் கொண்டு வந்திருக்கா? பார்க்கலாம்.
ஸோ உங்கள் பர்சனோட சுச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த 2 கார்டு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க ரொம்ப ஹார்ட் பிரேக்கில் இருக்காங்க, ரொம்ப வழியில் இருக்காங்க, டிப்ரெஷனில் இருக்காங்க. சரியா? டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் ஓவராக இருக்குது. நீங்கள் எப்படி ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களும் ஓவர் திங்க் பண்ணுறாங்க. அவங்கனால அவங்க எண்ணங்களை வந்து கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில் இருக்காங்க. பட் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதில் வந்து அவங்க மாஸ்டர்னே சொல்லாங்க. பாருங்க, எம்பரருக்கே வந்து ஆக்சுவலாக 2 கார்டு வந்திருக்கு. எம்பரர் அவங்க ஃபீமேலாக இருந்தாலும் சரி, மேலாக இருந்தாலும் சரி, உங்கள் பர்சன் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதில் சிலர் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. பர்சனலாக அவங்க தனிமையில் இருக்கும்போது அவங்க அழுகிறது, டிப்ரெஷன் போகிறது அது வேற. பட் உங்கள் முன்னாடி வந்து நான் இவ்வளோ இமோஷன்ஸ் இருக்குன்னு அந்த ஈகோலாம் விட்டுட்டு தாண்டி வர பர்சன் கிடையாது. அவங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்குற மாதிரி இருப்பாங்க, இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே வந்து சில பேர் இருக்கிற மாதிரியான ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்னால அவங்க டிப்ரெஷன் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட வந்து கோவத்தை காமிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த மாதிரி தான் அவங்களே போட்டு வாட்டி வளைக்கிற மாதிரி தெரியுது. இந்த 2 கார்டில் வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் அதிகமாக இருக்குது. இல்லை தேர்ட் பார்ட்டி யாராக வேணாலும் இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ண வார்த்தைகள் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கு. ஒரு நிதானம் இல்லாமல் அவங்க உங்ககிட்ட பேசியிருப்பாங்க, நீங்கள் பேசியிருப்பீங்க. ஏதோ உங்களுக்குள்ள நடந்த அந்த வார்த்தை போர் வந்து ரொம்ப உங்களை ஹர்ட் பண்ணுது. அதை நினச்சி ரொம்ப அழுகிறாங்க, கவலைப்படுறாங்க, தூக்கம் இல்லை, டிப்ரெஷன் அதிகம், நைட்டு ஃபுல்லு யோசிக்கிறாங்க, உங்களை பற்றின தாட்ஸ் அதிகமாக இருக்குது. ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹெவி ஹார்ட் பிரேக். ஐ திங்க் தேர்ட் பார்ட்டி மெயின் ரீசனாக இருப்பாங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆனதுக்கு தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இல்லை இன்னொன்று என்னென்னா, உங்கள் மேலே இருக்கிற அந்த அட்ராக்ஷனால் நீங்கள் ரொம்ப அழகானவங்க, ரொம்ப அட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. இவங்க உங்ககிட்ட வரவும் முடியல, வெளியே போகவும் முடியல, நல்லா ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. சரியா? உங்கள் பர்சன் உங்களோட தாட்ஸ், உங்களை பற்றி நினைவுகளில் ஸ்டக்காகி நிற்கிறாங்களே தவிர அவங்களால ஃபார்வர்டாக அவங்க லைஃப்பை நீங்கள் இல்லாமல் கொண்டு போகவும் முடியல, உங்ககிட்ட வரவும் முடியல. ஏன்னா எம்பரர் எனர்ஜி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க வந்து அவங்களோட ஃபீலிங்ஸோட ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் ஈகோ விட்டுட்டு உங்ககிட்ட வந்து நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்காங்க. ஆனால் ரொம்ப லாஜிக்கான பர்சனாக இருப்பாங்க, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. வார்த்தையாலே வந்து நிறையா உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்து நடந்த மெசேஜ் கம்யூனிகேஷன், உங்களுக்கு ஒரு கால் ஒரு மெசேஜஸில் நடந்த ஆர்கியூமெண்ட்ஸை வந்து ரொம்ப நினச்சி பார்க்குறாங்க. அது வந்து அவங்களுக்கு இன்னும் வழியை ஏற்படுத்துது. சரியா? அதை வந்து ஷியோராக நினச்சி பார்க்குறாங்க. பிரேக்கப் அப்போ நடந்த லாஸ்ட் டைம் மீன்ஸ் பிரேக்கப் அப்போ நடந்த உங்களுக்குள்ள நடந்த நிகழ்வுகள் அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்கனால இல்லை அட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இல்லை எவ்வளோதான் அவங்க நெகட்டிவாக எனர்ஜியில் இருந்து நான் கண்ட்ரோல்டாக இருந்தாலும் ஒரு ஹோப் இருக்குது உங்கள் மேலே, ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் போயிடாது, நீங்கள் போயிட மாட்டீங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரியா? உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை ஏதாவது ஒரு சைன், இல்லை உங்கள் முன்னாடி வர்றது, ஜஸ்ட் சும்மா வந்துட்டு போகிறது, அவங்களோட அட்டென்ஷன் வந்து நீங்கள் வந்து அவங்களோட அட்டென்ஷன் கொடுக்குறீங்களான்னு பார்க்கறதுக்காகவே உங்கள் முன்னாடி வர்றது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து ஜஸ்ட் ஒரு க்ரேஸியாக பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரியா? பட் ஏதாவது வந்து அவங்க ட்ரை பண்ணுவாங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அவங்க இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி. பட் லாஸ்ட் டைம் வந்து நடந்த கான்வர்சேஷனை நினச்சி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த பிரேக்கப் டைமில் நடந்த வார்த்தைகள், அந்த சண்டை, அதெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க. அது அதிகமாக யோசிக்கிறாங்க, தூக்கம் இல்லாமல் யோசிக்கிறாங்க. ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா உங்களோட லவ் அந்த மாதிரி, நீங்கள் விட்டுட்டு போயிட மாட்டீங்க, எப்போ வந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்காங்க. ஐ திங்க் நீங்களும் சைலண்ட்டாக இருக்கீங்கன்னு, அதனால தான் அவங்க இவ்வளோ வலி அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க, பட் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறீங்க. இதில் வந்து நீங்கள் அவங்களையே இக்னோர் பண்ணியிருக்கலாம். சரியா? நீங்கள் அவங்களே வந்து இக்னோர் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த கோபம் இருக்குது, அந்த ஒரு வருத்தம் இருக்குது. இதில் சிலர் வந்து ஃபினான்ஷியலாக வந்து அவங்க லாஸ் ஏதாவது பார்த்துருக்கலாம். ஃபினான்ஷியலாக அடுத்த லெவலுக்கு போக முடியாத ஒரு நிலைமையில் இப்போ உங்கள் பர்சனோட லைஃப் இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்ஷன் வந்து எதுவும் எடுக்கிற மாதிரி அவங்க தெரியல, ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இல்லை. பட்
கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அது ஓகே, கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, சுச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க லவ் கையில் வச்சுக்கிட்டு சுச்சுவேஷன் எப்போ சரியாகும்னு வெயிட் பண்ணுறாங்க. இந்த பிக்சரில் பாருங்கள், அவங்க ரொம்ப காமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப காமாக பீஸ்ஃபுல் எனர்ஜியில் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட லவ் வந்து விடுற மாதிரி இல்லை. உங்கள் லவ் நினச்சி அவங்க ரொம்ப பெருமைப்படுறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்தில் உங்களோட தாட்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது. சரியா? அவங்களால மறக்க முடியலன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக மறக்க முடியல. இந்த 2 கார்டு தான் அவங்க கொஞ்சம் ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி தெரியுது. சரியா? நான் நிறைய லவ் பண்ணியிருக்கேன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னோடய எஃபர்ட் நான் நிறையா போட்டிருக்கேன், என் பர்சன் என்னை விட்டு போயிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்காங்க. லவ் நிறையா வச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேபிள் கமிட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஓவராலாக அவங்க வந்து இப்போ கரியரில் அடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி தெரியல, கொஞ்சம் ஸ்டக்காகி இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க பட்ட வலி வேதனைனால எதுலேயுமே அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு எனர்ஜி தான் காமிக்குது. அப்படி இருந்தாலும் அவங்க ஈகோ வந்து விடுற மாதிரி இல்லை, கொஞ்சம் ப்ரைடாக தான் இருக்காங்க. பட் ஹோப் இருக்குது. சரியா? ஹோப் கண்டிப்பாக இருக்குது. நீங்களும் ஓவர் திங்க் பண்ணுறீங்க, இவங்களும் ஓவர் திங்க் பண்ணுறாங்கங்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு பியூரான ஒரு லவ் மாதிரி தெரியுது. இது தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்குது. சரியா? அதனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அவங்களுக்கு ஆசை எல்லாமே இருக்குது உங்ககிட்ட வரணுன்ட்டு, பட் தேர்ட் பார்ட்டியே வந்து ஒரு பெரிய பிளாக்கேஜாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதுதான் வந்து கரண்ட்டாக அவங்க பர்சனோட சிச்சுவேஷன். நெக்ஸ்ட் நம்ம ஏஞ்சல் கைடன்ஸ் பார்த்துடலாம். நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க? உங்கள் 2 பேருக்குள்ளேயுமே வந்து ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்குது, ஷியோராக. அதனால தான் அவங்க 2 பேருமே ஸ்டக்காக இருக்கீங்க, நிறைய யோசிக்கிறீங்க, நிறைய ஓவர் திங்கிங். எல்லாமே என்னென்னா 2 பேர்னாலையுமே இந்த ரிலேஷன்ஷிப்பை தாண்டி போக முடியல. ஒரு பியூட்டிஃபுல்லான கெமிஸ்ட்ரி, ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்குது உங்கள் 2 பேருக்குள்ளே. பேஷன் அதிகமாக இருக்குது, சோல் கனெக்ஷன், பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் மாதிரி தெரியுது, ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்குது. உங்களோட இருக்கிற இந்த லவ் வந்து பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப், நான் சொன்னேன் அந்த பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் தெரியுது. நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் பர்சனை வந்து ஆல்ரெடி ரொம்ப வருஷம் பழகின மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்குது. ரொமான்ஸ் அதிகமாக இருக்குது, ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் வந்து இப்போ உங்களுக்கு கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்குது. இந்த பர்டிகுலர் பர்சன்ட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சோல் அட்ராக்ஷன் இருக்குன்னா அதுதான் வந்து மெயின் ரீசனாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து யூனிவர்ஸ் சொல்லுது. ஐ திங்க் இவங்க தான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான பேர் மாதிரி தெரியுது. இவங்க உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஈர்ப்பு, அந்த ஒரு தீவிரமான காதல் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அழகான கெமிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா இவங்க தான் உங்களுக்கான பர்சன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து காமிக்குது. சரியா? ஸோ இதுதான் வந்து யூனிவர்ஸோட கைடன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணால் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். டேரோ கிளாஸும் அவைலபிள்.